ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பரசி கிச்சன். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களோட தோட்டத்தில் இருக்கிற நார்த்த மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நார்த்த மரத்தில் நிறைய காய் வச்சுருக்குங்க, நிறைய பழம் பழுத்துருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு ஊறுகாய்க்கு தேவையான காயை இதில் போய் நம்ம அறுத்துட்டு வரலாம். வாங்க நம்ம தோட்டத்துக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளோட தோட்டத்தில் இருக்க நார்த்த மரம். இந்த நார்த்த மரம் வந்து செத்து புழைச்ச மரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கஜா புயலில் இது சுத்தமாக விழுந்துருச்சுங்க, அடியோட வேரோடு சாஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் கொடுத்து இதை நிமித்து வச்சு இப்போ வந்து 2-3 வருஷத்துக்கு அப்புறம் துளிர் எடுத்து இப்போ தாங்க இது காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. கஜா புயலுக்கு அப்புறம் இப்போ முதல் முறையாக காய் காய்ச்சிருக்கு. நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இது வந்து இப்போ நான் பிஞ்சாக இருக்கும்போது உங்களுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை எடுத்து நம்ம ஊறுகாய் போட முடியாது. இன்னும் ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் நான் வீடியோ எடுப்பேன். அப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு 10 நாள் ஆயிடுச்சு, பழம்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ சூப்பராக பழுத்துருக்கு பாருங்கள். இதிலேருந்து நம்ம ஊறுகாய்க்கு தேவையான காயை அறுத்து எடுத்துடலாம் பாருங்கள். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா மரம் முழுக்க நிறைய காய் இருக்குது. இவ்வளோ காய் நமக்கு தேவைப்படாது. நமக்கு ஊறுகாய் போடுறதுக்கு ஒரு 4-5 காய் இருந்தால் போதும். ஏன்னா காயெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால அது போதும். நமக்கு தேவையானதை நம்ம பறிச்சுக்கலாம். பாக்கியெல்லாம் வந்து நாங்கள் வியாபாரிக்கு வந்து விற்கிறதுக்கு கொடுத்துருவோம். அவங்க வந்து வீட்டில் வந்து கேட்க வருவாங்க. அந்த டைமில் மட்டும்தான் நம்ம இதை பறிக்கணும். நம்ம அவசரப்பட்டு இப்பயே பறித்து வச்சோம்னா வீணாக போயிடும். அதனால் நமக்கு தேவையானதை நம்ம பறிச்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த செடியில் நிறைய முள் இருக்கும், அதனால் நம்ம மரத்து மேலே ஏறிலாம் பறிக்க முடியாது. இதை போல் ஒரு அலக்கருவா வச்சு தான் இழுக்கணும். பாருங்கள், ஒரு காயை தொட்டவுடனே பட்டு பட்டுன்னு எல்லாம் கீழே விழுது பாருங்கள். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பறிச்சாச்சு. நான் போய் இந்த காயெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், பறிச்சிருக்க காயெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஒரு காய் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒரு 2 காய் கட் பண்ணாலே ஒரு பெரிய ஜாடி ஃபுல்லாக வந்துடும். அந்தளவுக்கு பெருசு பெருசாக இருக்குங்க காய். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 5 காய் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது எனக்கு 1 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு ஊறுகாய் போதுங்க. இந்த ஊறுகாய் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.